எல்லோருக்கும் வணக்கங்க. நான் கிராமப்புறத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளை எல்லாம் ஏன் கவர்மெண்ட் மூடுது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீ என்ன அவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டியா, 10 வருஷமாக எங்கே போயிருந்த அப்படின்னு. அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் அளவுக்கு தரத்தை உயர்த்துங்க, இப்படி தான் நம்ம எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கோம். அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறதுக்கே பெற்றோர்கள் பயப்படுறாங்க. என்ன இல்லை கவர்மெண்ட்டில் தனியார் பள்ளி அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலை நடத்த முடியாதா? எத்தனையோ தகுதி தேர்வு வச்சு தான் நீங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறீங்க. அப்படி எந்த தகுதி தேர்வுமே வைக்காம கம்மியான சம்பளத்தில் டீச்சர்ஸை எடுத்து அந்த அளவுக்கு திறமையாக அவங்க நடத்துகிறாங்க, பிள்ளைங்களை நல்லபடியாக படிக்க வைக்கிறாங்கன்னு ஒரு பேரை தனியார் ஸ்கூல் எடுக்கும்போது நீங்கள் இத்தனை தகுதி தேர்வு வச்சு டீச்சர்ஸை எடுத்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்ல ஒரு தரமான கல்வியை பிள்ளைகளுக்கு ஏன் தர முடியாது? கவர்மெண்ட் நினச்சா என்னதான் நடக்காது? மக்கள் வரி பணம் கொடுக்குறாங்க, அதில் தான் எல்லா விஷயமும் நடக்குது. என்ன நடந்தாலும் அது மக்கள் பணம் மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் எங்கேயும் போய் சம்பாதிக்க போகல. எந்த எம்எல்ஏவும் சம்பாதிச்சு கொண்டு கவர்மெண்ட்டில் கொடுத்து அதில் இருந்து மக்களுக்கு சேவை செய்யலை. எந்த முதலமைச்சரும் அவரோட சொத்துல இருந்தோ அவரோட சம்பாத்தியத்தில் இருந்தோ எந்த ஒரு பைசாவையும் மக்களுக்கு செலவு பண்ணுறது இல்லை. மக்களோட பணத்தில் தான் அவங்க வாழ்கிறாங்களே தவிர அவங்க பணத்தில் என்றைக்குமே மக்கள் வாழ்ந்ததில்லை. அவங்களுக்கும் சம்பளம் கொடுத்து அவங்களுக்கும் சோறு போட்டு அவங்களோட சொகுசு வாழ்க்கைக்கும் மக்கள் தான் தங்களோட சம்பாத்தியத்தை கொடுக்குறாங்க. இது ஏன் இந்த மக்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. ஏதாவது சொல்லிட்டா உடனே அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீ அவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டியா, இவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டியா, இந்த மாதிரியான எண்ணங்கள் மக்கள் மத்தியில் இருக்கிற வரைக்கும் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. 3 மைலுக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 5 மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி வேணும் அப்படின்னு காமராஜர் அந்த காலத்தில், வருமானமே இல்லாத காலத்தில், அந்த சமயத்தில் வெள்ளைக்காரன் எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு போயிருந்தான். நாட்டையே தொடச்சி எடுத்துக்கிட்டு வெறும் கஜானா தான் இருந்தது. அந்த காலத்தில் அவரால் அவ்வளவு திட்டங்கள் போட முடிஞ்சுது, அவ்வளவு அணைகள் கட்ட முடிஞ்சுது. அப்படின்னா இப்போ இருக்கிற அரசாங்கத்தால் ஏன் எதுவும் செய்ய முடியாது? சும்மா அந்த கடன் இந்த கடன்னு காரணம் எதுக்கு சொல்கிறாங்க? அந்தந்த வகுப்புக்கு அந்தந்த டீச்சர்ஸ்ன்னு போட்டு அந்த கல்வி தரத்தை உயர்த்த முடியாமல் எதுக்கு ஸ்கூலை மூடணும்? மூடுறதுக்கு தான் அரசாங்கம் இருக்கா? அவ்வளவு கஷ்டப்பட்டு திறந்து வச்ச பள்ளிகளை மூடுறதுக்கு ஒரு அரசாங்கம் நமக்கு தேவையா?